குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து டே 20 அவுட் ஆஃப் 365. நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து 8th இயல் 3 படிக்கணும். இயல் வைஸாக கம்ப்ளீட் பண்ணும்போதே திருக்குறள் அந்த இயலில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த இயலுக்கு போங்க. திருக்குறள் தனியாக விடாதீங்க. திருக்குறள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதனால தான் சொல்கிறேன், திருக்குறள் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. யூனிட் 8லேயும் வரும், தமிழ்லேயும் வரும். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 9th வந்துட்டோம். ஸ்டாண்டர்ட் லெசன் 1. சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. மேக்ஸில் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் 10 to 15 சம்ஸ் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் வீக் 1.5 வீக் வரையுமே எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் வந்து கீழே ஹோம்ஒர்க் சம்ஸுக்கு ஏபிஜிபியில் இருந்தால் கேட்டுக்க, மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. ஸோ வந்து எல்லாம் நல்லா படிங்க, மெயின்ஸ்க்கு படிங்க, வரலனாலும் பரவாயில்ல படிங்க. நாலேஜ் வந்து ப்ராட் ஆகும். நெக்ஸ்ட் இயரும் எல்லா எக்ஸாம் வருவதற்கு 90% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் நல்லா படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம்ஸும் வந்துடும். எல்லாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஏன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்ட்டு எனக்கு தெரியலை. ஓகே, இஃப் எனிதிங் ராங், subscribe for more.